ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் டிசீசஸ் ஆஃப் blood அண்ட் blood ஃபார்மிங் ஆர்கன்ஸ் ஓகேங்களா. ஸோ blood சம்மந்தப்பட்டதும் பிளட்டுனால ஏற்படக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றியும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கோர்ஸை சொல்கிறது தான் சாப்டர் 3. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் D50லேருந்து D89 வரைக்கும் இருக்கும். சாப்டர் 1 வந்து நமக்கு பேரசைட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அதாவது வைரஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் சாப்டர் 1. சாப்டர் 2 வந்து நியோபிளாசம்ஸ் கேன்சரஸ் அதை பற்றி இருந்துச்சு. அடுத்து D49 வரைக்கும் அது முடிஞ்சிருந்துச்சு. D50லேருந்து D89 வரைக்கும் இருக்க சின்ன சாப்டர் தான் இந்த blood அண்ட் blood ஃபார்மிங் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம அதில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அனிமியாஸு. ஸோ அனிமியா அப்படிங்கிறது ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து D50 அப்படிங்கிறது நம்ம அனிமியாவை மென்ஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அயன் டிஃபிஷியன்சி அதாவது இரும்பு சத்து குறைபாடுனால ஏற்படும் அனிமியாவுக்கு வந்து D50யும் ஓகேங்களா. அதில் அதர் அயன் டிஃபிஷியன்சி அனிமியாஸ்க்கு D50.8ம் ஒருவேளை எந்த ஒரு ஆர்கனும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா D50.9ம் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து விட்டமின் B12 டிஃபிஷியன்சி அனிமியாவுக்கு வந்து D51.0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து ஃபோலேட் டிஃபிஷியன்சி அனிமியா ஓகேங்களா. ஸோ மூச்சு திணறல் தலை சுற்றல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமியாஸ் எல்லாத்தையுமே ஃபோலேட் டிஃபிஷியன்சி அனிமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது D52.0. அடுத்து நியூட்ரிஷனல் குறைபாடு ஆள் இழைச்சிருப்பாங்க ஓகேங்களா. தோல் வந்து கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அது நியூட்ரிஷனல் அனிமியா. ஸோ அதுக்கு வந்து D53.9 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதர் நியூட்ரிஷனல் அனிமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அது D53. மொத்தம் இதெல்லாம் வந்து நியூட்ரிஷனல் அனிமியாஸ் அப்படின்னு சொல்றது D50லேருந்து 53 வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோலிட்டிக் அனிமியாஸ் ஓகேங்களா. ஸோ ஹீமோலிட்டிக் அனிமியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல. ஸோ ஆர்பிசின்னு நம்ம சொல்லுவோம் ரெட் பிளட் செல்ஸ் ஓகேங்களா. அந்த ஆர்பிசி கவுண்ட் வந்து அதிகமாக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஃபிஷியன்சி ஆனிச்சு இல்லை அதிகமாக அழிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ அப்போ வரக்கூடிய அனிமியாவுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஹீமோலிட்டிக் அனிமியாஸ் அப்படின்னு சொல்றது. அதுக்கு வந்து D55 அதுலேருந்து 55லேருந்து 59 வரைக்கும் D59 வரைக்கும் மென்ஷன் பண்ணுவோம். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா D55 D56 ஓகேங்களா. தலசெமியா அப்படிங்கிறது தான் ஸோ முக்கியமானது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இந்த ஹீமோலிட்டிக் அனிமியாஸோட முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா மஞ்சக்காமலை ப்ராசஸ் எல்லாமே இந்த ஹீமோலிட்டிக் அனிமியாஸ்னால தான் ப்ராசஸ் ஆகி வரும். ஓகேங்களா. ஸோ யாருக்கெல்லாம் மஞ்சக்காமலை வருதோ அவங்களுக்குலாம் இந்த ஹீமோலிட்டிக் அனிமியாஸ் ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. ரைட். ஸோ இதில் வந்து D56.1ங்கிறது பீட்டா தலசேமியா ஓகேங்களா. ஆக்சுவலி சொல்ல போனால் D56ங்கிறது தலசேமியா அப்படிங்கிற ஓகேங்களா இது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55 அனிமியா டியூ டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ரோக்னேஸ் ஓகேங்களா. அதாவது G6PD டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ குளுக்கோஸ் லெவல் அதாவது சுகர் லெவல் உடம்புல இல்லாமல் சோர்வாக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதிகமாக சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் உடம்புல வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அனிமியா டியூ டு குளுக்கோஸ் G6PD டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். பீட்டா தலசிமியாவும் அதே மாதிரி தான் மஞ்சக்காமலது ப்ராசஸ். அடுத்து வந்து சிக்கிள் செல் அனிமியா வித் கிரைசிஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அங்கெங்கே உடம்பெல்லாம் வீங்கி சோர்வா அப்படியே மஞ்சக்காமால வந்து ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அவங்களாம் வந்து சிக்கிள் செல் அனிமியா வித் கிரைசிஸ். அது D57 ஓகேங்களா. அதுலேயே வித்தவுட் கிரைசிஸ் இருக்கு வித் கிரைசிஸ் இருக்கு ஓகேங்களா. வித்தவுட் கிரைசிஸ் அப்படிங்கிறது 57.1ங்கிறது போடணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிட்டரி ஹீமோலிட்டிக் அனிமியா ஓகேங்களா. ஸோ இது வந்து சம்திங் இதனால பரவக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ரொம்ப அழிவுனால ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஹை லெவலுக்கு D58.9 அதாவது ஹெரிட்டரி ஹெமோலிட்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோலிட்டிக் அனிமியாஸ்னால வரக்கூடிய டிசீசஸ் அதுக்கான நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ மெடிக்கல் கோட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிளாஸ்டிக் அண்ட் அதர் அனிமியாஸ் அப்படின்னு சொல்றது. ஏபிளாஸ்டிக் அனிமியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சம்திங் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளோட இம்யூனோ சிஸ்டத்தில் பாதிப்பு ஆகி ஓகேங்களா. ஸோ அது மூலமாக நமக்கு ப்ராசஸ் பண்ணி அது வந்து எலும்பு மஞ்சை வந்து எலும்பை வந்து அரிச்சிச்சு அப்படின்னா அதை வந்து
ஏ பிளாஸ்டிக் ஆர் அதர் அனிமியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து எலும்புல ரத்த அணுக்களை வந்து உருவாக்காம இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் அந்த ஏ பிளாஸ்டிக் ஆர் அதர் அனிமியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏ பிளாஸ்டிக் அனிமியா அப்படிங்கிறதுக்கு D61 ஓகேங்களா, அதுலேயே போஸ்ட் ஹீமோகேஜஸ் அனிமியா அப்படிங்கிறதுக்கு D62வும் ஓகேங்களா. ஸோ அனிமியா இன் கிரானிக்கா இருந்துச்சு, கிரானிக் கிட்னி டிசீஸ் சிகேடி ப்ராசஸ் ஆணுச்சு அப்படின்னா ஓகேங்களா, அதுக்கு D63.1ம் ஓகேங்களா. ஒருவேளை எந்த ஒரு ஆர்கனும் மென்ஷன் பண்ணல, வெறும் அனிமியா அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு D69 சாரி 64.9 அப்படிங்கிறது சொல்றது. ஓகேங்களா. ஸோ இதுல இந்த இன்டர்வியூஸ்ல மோஸ்ட் இந்த அக்யூட் போஸ்ட் ஹெமர்ஹெஜிக் அனிமியா பத்தி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இந்த எலும்பு அழிக்கிற கான்செப்ட் இது பண்றது. அதுக்கு D62 அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து ஏ பிளாஸ்டிக் ஆர் அதர் அனிமியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். D60லேருந்து D64 வரைக்கும் இருக்காது. ஓகே. அடுத்து வந்து காகுலேஷன் டிஃபெக்ட்ஸ் அண்ட் பர்பரா அப்படிங்கிறது. ஓகேங்களா, பர்பராங்கிற கலர் எதுக்கு சொல்லுவோம்? பர்பரா, விச் கலர் இஸ் பர்பரா? ஓகே. ஸோ காகுலேஷன் டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இதுவும் அப்படிதான். பிளட்ல வந்து என்ன அப்படின்னா, பிளட்டுக்கு சில பேருக்கு வந்து கட்டி ஆயிரும், பிளட் கிளாட்டிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ உடம்புல பிளட் அங்கங்கே வந்து பிளட் கிளாட் ஆகுற ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ அது சில இடத்துக்கு சில பேருக்கு வந்து பிளட் கிளாட்டே ஆகாம இருந்து ப்ராசஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே காகுலேஷன் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம், கார் பர்பரான்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அது வந்து டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் காகுலேஷன் டிஐசின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஹீமோஃபிலியா. ஓகேங்களா, ஹீமோஃபிலியாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் காகுலேஷன். அதுக்கு D65. ஹீமோஃபிலியா ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது 8 டிஃபிஷியன்சி. ஓகேங்களா, அடுத்து 9 டிஃபிஷியன்சின்னு இருக்கும். ஸோ ஹெரிட்டரி ஃபேக்டர் மூலமா. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக ரத்தப்போக்கு போகிறது. ஓகேங்களா. ஸோ ஒன்று காயம்லாம் ஏற்பட்டுச்சுன்னா நிற்கவே நிற்காம பிளட் போயிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஹீமோஃபிலியாவோட ப்ராசஸ்ஸு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து இப்போ நீர்த்து போணுச்சுன்னு சொல்லிடுவாங்க, ரத்தம் நீர்த்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கான்செப்ட் தான் இந்த காகுலேஷன் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அதில் ஹீமோஃபிலியா ஏபி அப்படிங்கிறது 8 டிஃபிஷியன்சி 9 டிஃபிஷியன்சி, அதுக்கு D66 அண்ட் D67. ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து நம்ம கோட்ஸ் போடுவோம். ஓகேங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன, D69. ஓகேங்களா, தெரம்போசைட்டோபெனியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, தெரம்போசைட்டோபெனியாவும் அதே தான். ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா நிற்காம அப்படியே பிளட் போயிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து ப்ரூசஸ் அடிக்கடி நிறையா ப்ராசஸ் ஆகும், அதிகமாக ரத்தம் வெளில போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தெரம்போசைட்டோபீனியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ காகுலேஷன் டிஃபெக்ட்ஸுக்கு அன்ஸ்பெசிஃபைடு சைட்டுக்கு வந்து D68 அண்டு தெரம்போசைட்டோபீனியாவுக்கு வந்து D69 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. அதில் சிக்ஸ்த்து D69.6ங்கிறது ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் கிளாட்டுக்கு. ஓகேங்களா, காகுலேஷன் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னாவே பிளட் கிளாட் டிஃபெக்டை தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகே. ஸோ அதர் டிசார்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரோஃபீனியா அப்படிங்கிறதுக்கு வந்து D70.9. லிம்போசைட்டோசிஸ் அப்படிங்கிறது உடம்புல ரத்த அணுக்களோட இது கவுண்ட் கம்மியாயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு D72.829 அப்படிங்கிறது. அடுத்து செகண்டரி பாலிசைத்தமியாவுக்கு வந்து D75.1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அதர் பிளட் மூலமா இருக்கக்கூடிய. ஸோ இது பெரிய அளவில் இதெல்லாம் இருக்காது, இந்த கோர்ஸ் எல்லாம். ஓகேங்களா, பட் ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனோ மெக்கானிசம் தான். ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் நம்மளோட உடம்ப பாதுகாக்கக்கூடிய இம்யூனோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இம்யூனோ சிஸ்டம்ல குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து இம்யூனோ மெக்கானிசம் டிசார்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் D80 கோர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். D80 சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே இம்யூனோ மெக்கானிசம் டிசார்டர்ஸ். இது ரொம்ப பிளட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இது வந்து கொஞ்சம் இம்யூனோ சிஸ்டம் இது வந்து கம்பல்சரி வர மாதிரி இருக்கும். ஒன்று ஃபர்ஸ்ட் கோடாகவும் வரும், இல்லை செகண்டரி கோட்ஸாகவும் வரும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் ரொம்ப ஃபர்ஸ்ட் முக்கியம் வந்து என்ன அப்படின்னா ஆன்டிபாடி டிஃபெக்ட்னு சொல்லுவோம். D80.1ங்கிறது வந்து என்ன அப்படின்னா நான் ஃபெமிலிக்கல் ஹைப்போகேமோ குளோபோலியனிமியா அப்படின்னு சொல்றது. இது வந்து என்ன ஆன்டிபாடி சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ
நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி போயிருச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா D80 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இம்யூனோ டிஃபிஷியன்சி இன் ஆன்டிபாடி சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அதே இது வந்து கம்பைன்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி அன்ஸ்பெசிஃபைடு, ஸோ மென்ஷன் பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் மல்டிபிள் ஆர்கன்ஸ் வந்து இம்யூனோ டிஃபிஷியன்சி இதை இழந்துச்சு அப்படின்னா D81.9 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து சிவிடி ஓகேங்களா, இது காமனாக எல்லாருக்குமே தெரியும். காமன் வேரியபிள் இம்யூனோ டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். சிவிடி அப்படிங்கிறது உடம்புல வந்து நோய் தொற்று அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு ஆஹ், சும்மாவே இருமுனாங்கனாவே ஜுரம் வந்துடும். ஸோ அடிக்கடி வந்து எந்த ஒரு டக்குன்னு சளி பிடிக்கும். ஸோ ஏதோ ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமன் வேரியபிள் சிவிடின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து D83. அதில் நீங்கள் வந்து ஏதாச்சும் எந்த ஒரு இதையுமே சொல்லாமல் ஆர்கனை சொல்லாமல் இருந்தீங்கன்னா D83.9 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்து இம்யூனோ டிஃபிஷியன்சி அன்ஸ்பெசிஃபைடு காமனாக வந்து எதுவுமே டாக்குமெண்ட் பண்ணலை அப்படின்னா D84.9 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ அதர் இம்யூனோ மெக்கானிசத்துக்கு வந்து D89 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து இம்யூனோ சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ நம்ம பாடியில் ஆன்டிபாடி சிஸ்டத்துக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு போடக்கூடிய கோட்ஸ் ஓகே. ஸோ இது வந்து D80லேருந்து D89 வரைக்கும் ஓகே. ஸோ சில கைட்லைன்ஸ் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பிளட் ரிலேட்டட் போடுறதுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. கோட் த ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் அனிமியா ஆர் பிளட் டிசார்டர் வென் எவர் டாக்குமெண்டட். நீங்களா வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரிலேட்டட் அந்த டிசீசஸோட இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்களாவே இது இந்த மாதிரி அனிமியாவா இருக்கலாம், இந்த மாதிரி கான்செப்டா இருக்கான்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏதாச்சும் ஒன்றுனாலும் டாக்டர் டாக்குமெண்டட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா மட்டும்தான் ஓகேங்களா போடணும். அதே மாதிரி பிளட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து லேப் டெஸ்ட் எல்லாத்தையுமே பிளட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதர் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி ரிவ்யூ பண்ணணும். ஸோ டாக்டர் சொல்லலை அப்படின்னாலும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க லேப் ரிசல்ட் இது எல்லாத்தையுமே. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு கம்பல்சரி பார்த்து அது மூலமாக என்ன ஆர்கன் இல்லை என்ன வந்து சிஸ்டம் எந்த உடம்பு எந்த சிஸ்டத்தை வந்து உடம்புல வந்து பாதிச்சிருக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணணும். அதனால தான் அவாய்ட் யூஸிங் அன்ஸ்பெசிஃபைடு. உங்களுக்கு அன்ஸ்பெசிஃபைடுங்கிறது ரொம்ப ரேராக தான் பிளட் ரிலேட்டடில் ப்ராசஸ் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லேப் டெஸ்ட்டில் இந்த மாதிரி இங்கே ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அது ரொம்ப முக்கியம். அடுத்து அனிமியாவுக்கு மட்டும் தனியாக ஒரு கோடிங் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ அனிமியா டியூ டு கிரானிக் டிசீஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கிரானிக் டிசீஸ் இப்போ சொன்னாங்கல்ல சிகேடி கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அனிமியாவில் மட்டும் அனிமியா வித்து கிரானிக் டிசீஸாக இருந்துச்சு, அக்யூட் டிசீஸ் கிடையாது, கிரானிக் டிசீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிரானிக் டிசீஸை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அனிமியா கூட செகண்ட் போடணும் ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம சொன்னோம்ல முக்கியமானது போஸ்ட் ஹோமர்ஹாஜிக் அனிமியா ஓகேங்களா. ஹோமர்ஹாஜிக் அனிமியா ஸோ அது மாதிரி இருக்கும்போது அக்யூட் பிளட் லாஸ் ஒன்லி நாட் கிரானிக் ப்ளீடிங் அப்படிங்கிறது தான் போஸ்ட் ஹோமர்ஹாஜிக் அனிமியா அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ரத்தப்போக்கு தான் அதிகமாகிட்டு இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா. ரொம்ப கான்செப்ட் வந்து ஆர்கனே ப்ராப்ளம் ஆகி இதாக இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அந்த போஸ்ட் ஹேமர்ஹாஜிக் அனிமியா அப்படிங்கிறதுக்கு D62 அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணுறோம். அடுத்து அயன் டிஃபிஷியன்சி ரத்த சோகை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அயன் டிஃபிஷியன்சி அனிமியாவுக்கு வந்து கிரானிக் பிளட் லாஸாக இருந்துச்சு அப்படின்னா D50யும் நியூட்ரிஷனல் அப்படின்னு இருந்துச்சுன்னா D50.8 9 மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் D50.8 இந்த மாதிரி தான் போடணும். ரொம்ப சிவியர் பிளட் லாஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரானிக் பிளட் லாஸ்ன்னு சொல்லிட்டு D50.0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது அனிமியா கோடிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிள் செல் ஆர் தலசிமா பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. அந்த சொல்லியிருக்காங்களே சிக்கிள் செல் வித் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா D57.0 ப்ளஸ் வந்து என்ன டைப் ஆஃப் கிரைசிஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். பெயினா, அக்யூட் பெயினா ஓகேங்களா, இல்லை அக்யூட் செஸ்ட் சின்ட்ரோமா. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா என்ன மாதிரியான கிரைசிஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணி அதுக்கான அடிஷ்னல் கோடை போடணும் ஓகேங்களா. ஸோ தலசிமா கொண்டு வந்து சொன்னாங்க அப்படின்னா
அனிமியாக்குன்னு தனியாக போடக்கூடாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா தலசிமாக்குள்ளேயே அனிமியாங்கிறது ஓகேங்களா இன்பில்டாக ப்ராசஸ் ஆகுறதுனால. ஸோ தலசிமா இருந்துச்சுன்னா டு நாட் கோட் ஃபார் அனிமியா செப்பரேட்டாக. ஓகேங்களா. அடுத்து காகுலேஷன் டிசார்டராக இருந்துச்சு அப்படின்னா ஹீமோஃபிலியாவுக்கு வந்து ப்ளீடிங்க்குன்னு தனியாக செப்பரேட் போடக்கூடாது. ஏன்னா ஹீமோஃபிலியா இன்க்ளூடு வந்து ப்ளீடிங்கோட தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து நம்ம டிஐசியா இருந்துச்சு அப்படின்னா செகண்டரி கோடு வந்து நம்ம மேபி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செப்சிஸா ட்ராமாவா ஆப்சரி கண்டிஷனா. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா செகண்டரி கோடு இருந்தால் மட்டும் நம்ம போடலாம் டிஐசிக்கு. ஓகேங்களா. ஸோ இம்யூனோ டிஃபிஷியன்சிங்கிற ஒரு வேர்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கோடை போடணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா போடவே கூடாது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்களாவே ஒரு லேப் வேல்யூஸ் எடுத்து போடக்கூடாது. ஓகே. ஸோ டிஃபிஷியன்சிங்கிறது ஃபர்ஸ்ட் கோடு வந்து என்னவா வரும் அப்படின்னா கண்டிஷன் பேஸ்டு தான் வரும். என்ன இதில் எந்த ஆர்கனில் வந்து இம்யூனோ டிஃபிஷியன்சியோ அது ஃபர்ஸ்ட் என்ன சிஸ்டத்துலேயும் அந்த சிஸ்டம் வரும். அதுக்கப்புறம் தான் இம்யூனோ டிஃபிஷியன்சிக்கான கோடு செகண்டரியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கைட்லைன்ஸ். இப்போ காமனாக வந்து என்ன அப்படின்னா இதில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் அனிமியா கேஸுக்கு இந்த D64.9 அப்படிங்கிறத டைரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிடுவீங்க. அப்படிதான் இல்லை. அனிமியா அப்படின்னு வந்துச்சுன்னா அது எதனால அப்படிங்கிறத பார்க்கணும். அயன் டிஃபிஷியன்சினாலயா இல்லை கிரானிக் இதனாலயா பிளட்னாலயா ஓகேங்களா காகுலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அனிமியாக்கான கோடை போடணும். நீங்கள் அனிமியாங்கிற வேர்டை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக தேர்டு சாப்டருக்கு போய் ஓகேங்களா. ஸோ D64.9 போடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணக்கூடியது அனிமியா வித்து தலசிமா அப்படின்னு போட்டோம்னா தலசிமாவுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலசிமாக்கும் அனிமியாவுக்கும் சேர்த்து போடுவாங்க. அனிமியா கூட ஃபர்ஸ்ட்டும் தென் தலசிமா கோடும் போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. தலசிமாங்கிறது இன்க்ளூட் அனிமியா தான். ஸோ அதனால தலசிமா வந்தால் மட்டும் தலசிமா கோடு மட்டும் போடணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனோ கோடுக்கு இம்யூனோ டிசார்டருக்கு வந்து டைரெக்டாக அவங்க காமன் கோடு அன்ஸ்பெசிஃபைடுங்கிறது போடுவாங்க. அப்படி இம்யூனோ கோடுக்கு மட்டும் அன்ஸ்பெசிஃபைடுங்கிறது கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் கண்டிஷன்ஸை பார்த்துட்டு தென் அதில் என்ன மாதிரியான இம்யூனோ டிசார்டர் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கான கோர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும். ஓகேங்களா. அடுத்து சிக்கிள் செல் வித் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கிள் செல் வித் கிரைசிஸ் அப்படிங்கும்போது நம்ம வெறும் சிக்கிள் செல் வித் கிரைசிஸ்ங்கிறதுக்கான கோடு மட்டும் தான் போடுவோம். ஓகேங்களா. என்ன கிரைசிஸ் அப்படிங்கிறதுக்கான கோடு போடாமல் விட்டுருவோம். ஸோ அதனால அது எது விதமாக பெயினா இல்லை அக்யூட்டா அப்படிங்கிற ஓகேங்களா. ஸோ என்ன கிரைசிஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த கோடை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னல் கோடா போடணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக இந்த சாப்டரில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ரைட். ஓகேங்களா. ஸோ இதில் மோஸ்ட் ஹை ஈல்டாக அதாவது இன்டர்வியூஸ்லையும் சரி வெளியிலையும் காமனாகவும் யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அவுட் பேஷண்ட் அனிமியா அதுதான் D50.9. இன்னொன்று ட்ராமா சர்ஜரி ரிலேட்டட் அனிமியாவாக இருந்துச்சு. ஸோ போஸ்ட் சர்ஜரி அனிமியாவாக இருந்துச்சு அப்படின்னா T62 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து கிரானிக் கிட்னி டிசீஸ் ரிலேட்டட் அனிமியாவாக இருந்துச்சு அப்படின்னா D63.1. சிக்கிள் செல்ஸ் கிரைசிஸாக இருந்துச்சு அப்படின்னா D57.0. ஓகேங்களா. லோ பிளேட்லெட்ஸ் இதாக இருந்துச்சு அப்படின்னா D69.6 அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஆக மொத்தம் இம்யூனோ சிஸ்டம் பிளட் ஃபார்மிங் இது ஆர்கன்ஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா வி கோ ஃபார் திஸ் சாப்டர். மோஸ்ட்லி இங்கே வந்து சிகேடி தான் ப்ராப்ளமாக மெயின் ஹை ஹீல்டு ப்ராப்ளமாக வரும். ஓகேங்களா. ரைட். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த சாப்டர்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கோர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? நம்ம டைரெக்டாக சினாரியோக்கு போயிடும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லைன்னா டவுட்ஸ் சினாரியோக்கு போயிடும். ஸோ சிம்பிளாக இல்லைங்க இது சார். முக்கியமா ம் இல்லைங்க சார். ஓகே. ஸோ முக்கியமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸு அப்புறம் அனிமியாஸு ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து இந்த பிளட் கிளாட்டுங்கிற வேர்டு இங்கே மோஸ்ட் வரும். ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த போன் மேரோவில் இருக்கக்கூடிய டிசீசஸ்ஸு தென் இம்யூனோ இம்யூனோ டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்ல ஓகேங்களா. ஸோ இம்யூனோ சிஸ்டம் டிஸார்டர்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸில் வரும். ஓகே. ஸோ ஒரு சினாரியோ பார்ப்போம். ஸோ சாம்பிள் சினாரியோ இது ஒரு 55-year-old மேல் அண்டர்வென்ட் எமர்ஜென்சி லேப்ரோட்டோமி ஃபாலோவிங் த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். ஓகேங்களா.
போஸ்ட் ஆப் லேப்ஸ் ஷோ ஹெச்பி வந்து ட்ராப் ஃப்ரம் மொத்தம் 13 கிராம் ஃபார் டிஎல் இருக்கு தென் 7. ஸோ ஃபிசிஷியன் டாக்குமெண்ட் அக்யூட் போஸ்ட் ஹெமர்ஹெஜிக் அனிமியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, போஸ்ட் ஹெமர்ஹெஜிக் அனிமியா அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா போஸ்ட் ஹெமர்ஹெஜிக் அனிமியாவுக்கு வந்து D62 அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ வேற எதுவுமே இவங்க வந்து மென்ஷனாக பண்ணலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளட் லெவல் மட்டும்தான் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு வந்து பிளட் லாஸ்க்கான கோடை நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான கோடை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு கோடு மட்டும் போட்டால் போதும். ஏன்னா போஸ்ட் ஹெமர்ஹெஜிக் அனிமியா அப்படிங்கிறதுக்கு D62 அப்படின்னு இருந்தாவே போதும். ஓகேங்களா, ஸோ பிளேட்லெட்ஸு ஹீமோக்ளோபின் இதெல்லாமே ஒரே இதுதான். ஸோ அப்போ பிளட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம D62ங்கிறதையும் அக்யூட் போஸ்ட் ஹெமர்ஹெஜிக் அனிமியாங்கிறதும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம வந்து டைரெக்டாக இந்த கோடை மட்டும் போட்டாவே போதும் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா 62-year-old ஃபீமேல் அட்மிட்டட் ஃபார் ஃப்ளூயிட் ஓவர்லோட். ஓகேங்களா, ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் சிகேடி உங்களுக்கு ஸ்டேஜ் 4 வரைக்கும் இருக்கு. லேப் கன்ஃபார்ம் அனிமியா டியூ டு சிகேடி. ஓகேங்களா, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வேணா நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த வேர்டு டியூ டு அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதாச்சும் ஒரு டிசீஸு அதோட வேர்டு டியூ டு அப்படின்னு இருந்துச்சுன்னா டியூ டுன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கு பாத்தீங்களா, டியூ டூக்கு அடுத்து இதுல இருக்க டிசீஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோடு போடணும். ஓகேங்களா, அடுத்து தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணணும். அதே இது அனிமியா அண்டு சிகேடி அப்படின்னு போட்டாங்கன்னா அனிமியா கோடை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு செகண்ட் கோடு சிகேடி கோடு போடணும். இந்த டியூ டூன்னு வேர்டு போட்டா இது ஒரு ஹிண்ட். ஓகேங்களா, டியூ டூன்னு வேர்டு போட்டா சிகேடி கோடை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அனிமியா கோடை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் போடணும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் சார் அனிமியா டியூ டு சிகேடின்னு ஒரே கோடே இருக்கே. ஓகேங்களா, ஸோ அப்போ அனிமியா இன் கிரானிக் கிட்னி டிசீஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிகேடியோட ஸ்டேஜ் 4 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அப்போ ஆல்ரெடி அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கு. ஸோ அதனால கிரானிக் கிட்னி டிசீஸ்னால தான் அவருக்கு அனிமியா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதனால கிரானிக் கிட்னி டிசீஸை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தென் வந்து நம்ம என்ன அப்படின்னா சிகேடியை வந்து சாரி அனிமியாவின் சிகேடியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் கோடா மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. டியூ டூன்னு வந்தா ஓகே செகண்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தென் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு செகண்ட் கோடு போடணும். அதே இது அண்டுன்னு வந்துட்டா ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் கோடும் செகண்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் கோடு செகண்ட் கோடும் போடணும். ஓகேங்களா, வித்துன்னு வந்தாலும் டியூ டு மாதிரி தான் செகண்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் கோடும். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு புரியும். நம்ம அதை ப்ராக்டிஸ் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா மொதல் 3 சாப்டருக்கான ப்ராக்டிஸஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான சிக்கிள் செல் கிரைசிஸ் அப்படிங்கிறது 19-year-old அட்மிட்டட் ஃபார் த சிவியர் போன் மேரோ ப்ராப்ளம் போன் பெயின் டயக்னாசிஸ் சிக்கிள் செல் அனிமியா வித் பெயின் கிரைசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ சிக்கிள் செல் அனிமியா வித்துன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ வித்துன்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்டாகவும் செகண்ட் இருக்கிறத செகண்டாகவும் ப்ராசஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்கிறோம். ஸோ சிக்கிள் செல் அனிமியாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா D57 தென் வந்து வித் பெயின் கிரைசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதர் கிரானிக் பெயினுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா G89.29 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ எப்படி இருந்தாலும் கிரைசிஸ்ன்னு வந்துட்டாவே நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கோட கிரைசிஸ்க்கான கோட போட்டுரும். ரைட், ஸோ இது சிக்கிள் செல் கிரைசிஸ் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட். அடுத்து டிஐசி டியூ டு செப்சிஸ். ஓகேங்களா, டிசெமினேட்டட் இன்டர்வாஸ்குலர் காகுலேஷன். ஓகேங்களா, பிளட் கிளாட் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ பேஷண்ட் அட்மிட்டட் வித் செப்டிக் ஷாக் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செப்டிக் ஷாக்கு அது என்ன இருக்கு அப்படின்னா டெவலப்ஸ் டிசெமினேட்டட் இண்டோவாஸ்குலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அண்டு சொல்லியிருக்காங்க. அண்டு வந்துச்சு அப்படின்னாவே முதல்ல இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா கோடு ஃபர்ஸ்ட் கோடு, ரெண்டாவது இருக்கிறதுக்கு செகண்ட் கோடு போடணும்.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செப்டிக் ஷாக்கு. ஸோ செப்சிஸ் அன்ஸ்பெசிஃபைட் ஆர்கனிசம், ஏன்னா இங்கே எந்த ஒரு ஆர்கனிசம் சொல்லலை, ஸோ அதனால A41.9ம். தென் டிசெமினேட்டட் இன்ட்ரோவாஸ்குலர் காகுலேஷனுக்கு டிஐசிக்கு வந்து D65ம் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஐசிங்கிறது செகண்டரி கூட தான் வரும். ஓகேங்களா? அதை பார்த்துக்கணும். அடுத்து ஓபிடி கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அயன் டிஃபிஷியன்சி அனிமியா. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஐபி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஓபிடி பார்ப்போம். ஸோ ஓபிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28-year-old ஃபீமேல் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் ஃபேட்டிக், லேப் கன்ஃபார்ம்ஸ் அயன் டிஃபிஷியன்சி அனிமியா டியூ டு அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ புவர் இன்டேக் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் தான் அயன் டிஃபிஷியன்சி அனிமியா அப்படிங்கிறது. ஸோ டியூ டு புவர் இன்டேக் அப்படிங்கிறது, புவர் இன்டேக் அப்படிங்கிறது சைன், நாட் அ சிம்டம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா அதுக்கு போட தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிசீஸ்க்கானது பார்ப்போம். அயன் டிஃபிஷியன்சி அனிமியா அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ இங்கே எந்த ஒரு ஆர்கனும் சொல்லாததுனால நம்ம இங்கே திருப்பி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதர் அயன் டிஃபிஷியன்சி அனிமியா அப்படிங்கிறத D50.8ங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ராசஸ். ரைட். ஸோ இங்கே எதுவுமே வந்து நமக்கு என்ன அப்படின்னா பிளட் லாஸை பற்றி சொல்லவே இல்லை, ஃபேட்டிக் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேற எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. ஸோ உடம்பு இழைச்சிருக்குன்னு மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன அப்படின்னா அதர் அயன் டிஃபிஷியன்சி அனிமியாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து 45-year-old உமன் வித் மேனோஹார்ஜியா பிரசன்ஸ் வித் அயன் டிஃபிஷியன்சி அனிமியா. ஸோ மேனோஹார்ஜியா வித் அயன் டிஃபிஷியன்சிங்கிறதுக்கு காமனாக ஒரே கோடு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னா D50. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ மெனோஹார்ஜியா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சிவியர் பிளட் லாஸு. ஓகேங்களா? அதை வந்து கிரானிக் லெவல், அதாவது ரொம்ப சிவியராக பிளட் லாஸ் போனுச்சுன்னா அதுதான் வந்து மெனஹாஜியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதனால அதை பற்றி அப்படி நீங்கள் தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதனால தான் அயன் டிஃபிஷியன்சி அனிமியா செகண்டரி டு கிரானிக் பிளட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு D50.0 நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அயன் டிஃபிஷியன்சி ப்ராசஸ் பண்ணுறது. அடுத்த ரொட்டீன் சிபிசி ஷோஸ் பிளேட்லெட் கவுண்ட் வந்து அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா த்ரோம்போசைட்டோபீனியாவில் இருக்காங்க. ஓகேங்களா? த்ரோம்போசைட்டோபீனியாவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டைரெக்டாகவே இருக்குது D69.6ங்கிறது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களே டாக்குமெண்ட் பண்ணதுனால நம்ம D69.6ங்கிறத டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவுமே ஆர்கன் மென்ஷன் பண்ணாதனால தான் அன்ஸ்பெசிஃபைடுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரைட். பேஷண்ட் எவாலுவேட்டர் ஃபார் டைனஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அனிமியா, வெறும் அனிமியான்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்தர் டெஸ்ட் பெண்டிங் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஆர்கனிசம் ப்ராப்ளமு, என்ன லாஸ் எதுவுமே சொல்லலை, வெறும் அனிமியா அப்படின்னு சொன்னதுனால அனிமியா அன்ஸ்பெசிஃபைடுங்கிற கோடை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போதைக்கு அவங்களுக்கு போடுவோம். ஓகேங்களா? அப்புறமா கோட் மாடிஃபிகேஷன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? D64.9 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ எதுவுமே டிட்டர்மைன் பண்ணாதனால அனிமியா அன்ஸ்பெசிஃபைட். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான், ப்ராசஸிங்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அனிமியா அன்ஸ்பெசிஃபைடை மென்ஷன் பண்ணணும். இல்லைனா நீங்கள் அனிமியா அன்ஸ்பெசிஃபைடை மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸ்பெசிஃபிக் ஆர்கன் என்னங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து சிபிடி பேஷண்ட் சீன் இஸ் ரெக்கரண்ட் இன்ஃபரன்ஸ் இம்யூனாலஜிஸ்ட் கன்ஃபார்ம் சிபிடி இருக்குது அப்படின்னு. ஸோ சிபிடி இருந்துச்சு அப்படின்னா D83.9 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவுமே அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணல. ஸோ அதனால சிபிடி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிபிடி ப்ராசஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் பேஷண்ட்டுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட். ஸோ இவ்வளோதான். இது ஒரு சின்ன சாப்டர் தான் பிளட் ரிலேட்டடுக்கு. நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது பிளட் டிசார்டர்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை அனிமியான்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை ஹெமர்கேஜஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இல்லை கார்டியோவாஸ்குலர் டிசார்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில சில முக்கியமான வேர்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. சிக்கிள் செல் பற்றி பேசுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பிளட் ரிலேட்டட் திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஓகே. புரிஞ்சுச்சா? ஓகே சார். ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக எதை பற்றி பார்த்தோம்? இன்ஃபெக்ஷன். ஓகே. பேரசைட் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரஸ் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் என்னென்ன மாதிரியான டிசீசஸ் பார்த்தோம்? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. HIV இன்ஃபெக்ஷன். ஹெச்ஐவி எய்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து இன்ஃபெக்ஷன். ம், கேஸ் ஆஃப் என்ன கேஸ் ஆஃப் டிசீஸ்.
ஓகே. MRSA, MSSA, ம் எம்ஆர்எஸ்ஏ. MSSA. ஓகே எம்எஸ்எஸ்ஏ. ஓகே அடுத்து. கோவிட். Hepatic- கோவிட், COVID, ஜிகா வைரஸ். ம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம். செகண்ட் சாப்டர்ல என்ன பார்த்தோம்? நியோபிளாசம்ஸ் தானே? plasm. நியோபிளாசம்ஸ் தானே? ஸோ ஆ, மலிக் நியோபிளாசம், அடுத்து பெனிங்கன் நியோபிளாசம் அப்படிங்கறது பார்த்தோம். ஓகேங்களா? அதுல என்ன டிசீசஸ்லாம் பார்த்தோம்? cancers, ம் என்னென்னலாம் கேன்சர்ஸ் இருக்கோ அதெல்லாமே பார்த்தோம். அடுத்து. dehydration, ஆ ஓகே history, டீஹைட்ரேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். history, current, அதோட history, ம் the போஸ்டா body system, பார்த்தோம். அடுத்து வேற என்ன பார்த்தோம்? uncreator behavior பார்த்தோம். ம் அதெல்லாமே ஹெட்டிங்கு. அதுல ஏதாச்சும் முக்கியமான டிசீசஸ் பத்தி சொல்லுங்க. லங் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், கோலன் கேன்சர் பார்த்தோம்ல. Yes, sir. லிபோமா, ஃபைப்ரோமா, அடனோமா, ம் Liver, stomach. ம் கார்சினோமா, அதெல்லாம் பார்த்தோம்ல. Yes, இதெல்லாம் sir. வந்து செகண்டரியில, சாரி, செகண்ட் சாப்டர்ல நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணது. அதுல வந்து ரொம்ப முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இன்சிட்டுனா என்னன்னு தெரியுமா? இன்சிட்டுனா என்ன? Early stage, sir. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய early ஸ்டேஜ் தான் இன்சிட்டுன்னு சொல்லுவோம். மெட்டாஸ்டாட்டிஸ்னா Last stage. கண்டினியூஸா இருக்கக்கூடிய ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்ல இருக்கக்கூடிய சிவியர் ஸ்டேஜ் தான் மெட்டாஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா செகண்ட் சாப்டர்ல தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ தேர்ட் சாப்டர்ல என்னென்ன பார்த்தோம்? பிளட் ரிலேட்டட்ல என்னென்னலாம் பார்த்தோம்? ம் நியூட்ரிஷனல் அனிமியாஸ் பத்தி பார்த்தோம். அதுல நியூட்ரிஷனல் அனிமியாஸ், ஓகேங்களா? அடுத்து ஹீமோலிட்டிக் அனிமியாஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளாஸ்டிக், Yes, அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட இதில் அனிமியாஸ். ஓகே. ஸோ காகுலேஷன் டிஃபெக்ட்ஸு, ஹீமோஃபிலியா. ஓகே. ஸோ இதெல்லாமே பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடி சிஸ்டம்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம். சிவிடி, இம்யூனோ டிஃபிஷியன்சி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரைட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து சிக்கிள் செல் வித் கிரைசிஸ் பார்த்தோம், தலசேமா பார்த்தோம், ஹீமோஃபிலியா, டிஐசி. ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தேர்ட் சாப்டரில் பார்த்தோம். தேர்ட் சாப்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிளட் அண்ட் பிளட் ஃபார்மிங் ஆர்கன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தேர்ட் சாப்டர். ஓகே. அதில் இம்யூனோ டிஃபிஷியன்சி பற்றியும் பார்த்தோம். ரைட். ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் 2 பிபிடி உங்களுக்கு அனுப்பலையோ உங்கள் குரூப்புக்கு? yes, sir. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதிட்டோம் சார். புரியல. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதிட்டோம் சார். அப்படிங்களா? நீங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்க. பிபிடிஏ செகண்ட் சாப்டரோட பிபிடிவே நான் அனுப்பி விட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரெண்டோட பிபிடியுமே நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ரைட். ஸோ யாராச்சும் உங்களால் 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆளுனால வாட்ஸ்அப்பில் ஹாய் போட முடியுமா அந்த குரூப்பில்? எனக்கு ஈஸியாக. ம் ஹாய் போட்டிங்கன்னா நான் எனக்கு மேலே வந்துடும், நான் அதை உடனே அனுப்பி விட்ருவேன். மண்டே வந்து டைரக்ட் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கிளாஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் உண்டு. Okay, sir. ஸோ மண்டே வந்து உங்களுக்கு கிளாஸ் உண்டு. அனுப்பிட்டோம் சார். ம் chapter 2 and chapter 3, right? Okay. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்துச்சு தானே? ஓகே. Yes, sir. ஓகே. செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் சாப்டர். ஓகேங்களா?
ஸோ இதோட பிபிடி நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே சார். ஓகேம்மா. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து என்ன, சாரி, மண்டே வந்து முடிஞ்சா நான் வந்து சாப்டர் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு மொதல் 5 சாப்டர் முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா என்ன புரியும். இல்லை ஒருவேளை சினாரியோஸ் பார்க்காதனாலும் சினாரியோஸே பார்ப்போம். ஓகே? ஓகே ஆ சார். சினாரியோஸ் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம். பட் ஆனால் ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது. இதில் கோடு போட்டிங்கன்னா தான், ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் வரும். உங்களுக்கான நான் உங்களுக்கு 2 பேரையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ராட்மெட் கோடில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு ப்ராக்டிசஸ் இருக்கும். ஒரு நாள் நான் சொல்லி தருவேன் எப்படி வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதில் போய் டேரெக்டாகவே சினாரியோஸ் இருக்கும். இன்னும் நீங்கள் அந்த சினாரியோஸை படிச்சு பழக ஆரம்பிக்கல. அதனால தான் நான் இன்னும் அதை கொடுக்கல. கொடுத்தீங்கன்னா அதில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? நிறைய உட்காந்து ஒரு 200 எக்ஸசைசஸ் இருக்கும். அதை பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோதான் இதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஈஸியாக உங்களுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ படிக்க ஆரம்பிங்க. திருப்பி திருப்பி கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அடுத்த லெவல் போய்க்கலாம். ஓகே? ஓகே சார். ஓகேம்மா. சரி, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.